நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆனதும் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. அதனாலதான் அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். பிரெக்னன்சியால நான் கிடையாது கார்த்திக், நீங்க தான் ரொம்ப மாறி போயிட்டீங்க. இவங்க பிரெக்னன்சி மந்த் அதிகம் ஆக ஆக இவங்களோட கோபமும் அதிகமாகிக்கிட்டே போகும். என்ன கார்த்திக், இப்ப நீயும் அந்த நிலைமையில தானே இருக்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என் ஒய்ஃப் அர்ச்சனா அந்த மாதிரி கிடையாது. அவ ரொம்ப நல்லவ, ரொம்ப கியூட், என்ன புரிஞ்சுக்குவா. அவ வந்ததுக்கு அப்புறம் என் லைஃபே மாறிடுச்சுன்னு சொல்லுவேன். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, எனக்கு ரொம்ப சீக்கிரம் கோபம் வந்துடும். ஆனா அர்ச்சனா, அவ இது வரைக்கும் அதை பத்தி ஒரு இஷ்யூ பண்ணதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் சொல்லணும், ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர்னா நம்ம குறைகளை ஏத்துக்கிட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் சக்சஸ்ஃபுல் மேரேஜ்னா எதுன்னு தெரியுமா? கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி அன்பும் அதிகமாகணும், அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதிகமாகணும். கல்யாணம் குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் ஞானி ஆயிட்ட போல இருக்கு. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதெல்லாம் இல்லடா. ஆமாமா, இந்த கார்த்திக் என்ன இப்படி ஆயிட்டான்? கார்த்திக் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே மாறி போயிட்டான்டா. என்னடா பேசுறான்? தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அர்ச்சனா, நீ உள்ள வாங்க. சாரி அனி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டல. எனக்கு உங்களோட பிங்க் பிளவுஸ் வேணும் பர்டனுக்காக. ஓ, இரு எடுத்து கொடுக்குறேன். இந்த என்னாச்சு அர்ச்சனா? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னோட முகையே மாடி போயிருக்கு. நிச்சயம் அண்ணன் ஞாபகமா தான் இருக்கும். இல்ல, அது வந்து என்னன்னா, டெலிவரிக்கான டேட் நெருங்கி வந்துட்டு இருக்கு. அதான் அத பத்தி யோசிச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அர்ச்சனா, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? இது வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடந்திருக்குல்ல? நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம வந்தனா இருக்கால, அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஆமாங்க அண்ணி, அதான் அம்மா பெரியமால ஐயோ இருக்காங்கல்ல. வேண்டாம், அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க, பாவம் டென்ஷன் ஆயிடுவாங்க. போலாமா லட்சுமி? சரிங்க அக்கா. சரி, நானும் உங்க கூட கீழே வரைக்கும் வரேன். அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, நீங்க ரூம்ல இருங்க, நாங்களே போய்க்கிறோம். நாங்க வரோம் அர்ச்சனா. ம், டேக் கேர் அண்ணி. பாய். பாய். பசங்க வீட்ல இருக்கும்போது நம்ம வீடு ரொம்ப களையா இருக்கும் இல்ல சாந்தி? சரியா சொன்னீங்க அண்ணி. நீங்க வேணா பாருங்க, இனிமே நம்ம வீடு எப்பவுமே களையாதான் இருக்க போகுது. அப்புறம் பாருங்க, அந்த பண்டிகை, தீபாவளி, அது இதுன்னு ராக்கி வரைக்கும் பண்டிகை தான் போங்க. அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனாவோட வளகாப்பு இருக்கு. என்னங்க, நான் அர்ச்சனாவோட வளகாப்ப ரொம்ப பெருசா பண்ணணும்னு நினைக்கிறேங்க. சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும்க்கா. அப்புறம் நகை கடைக்காரர்கிட்ட பேசுங்க, எங்க எல்லாருக்காகவும் புது நகையெல்லாம் கொண்டு வர சொல்லுங்க. அப்புறம் எல்லாருக்கும் புதுசா சாரி கூட வாங்கி கொடுக்கணும்க்கா. அப்புறம் ஒரு விஷயம்க்கா, லக்ஷ்மி வீட்டுக்கும் நந்தினி வீட்டுக்கும் போகும்போது நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போகணும். என்னக்கா சொல்றீங்க? ஹலோ. இதோ கிளம்ப போறோம். சரி சரி, வாங்க வாங்க, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிருச்சு, நம்ம போலாம். ஓகேடா, வாங்க. சரி, பாய் கார்த்திக், உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். சரி, அடுத்து எப்போ வருவ? அடுத்தது எப்போ வருவேன்னு எனக்கு தெரியல, ஆனா எப்போ வந்தாலும் கண்டிப்பா உங்களை மீட் பண்ணுவேன். கண்டிப்பா. ஓகேடா, நாங்க கிளம்புறோம். பை பை. டேக் கேர். ஓகே, பாய் கார்த்திக். பாய். பார்க்கலாம். ஓகேடா, பை. பாய்.
மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வாட்டி ஃபோன் எடுத்துட்டா. இன்னைக்கு பேச முடியாத போல இருக்கு. பேச வேண்டாம்னா எதுக்காக கால் பண்ணீங்க கார்த்திக்? அப்படின்னா அர்ச்சனா முடிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஹலோ. நீ இன்னும் தூங்கலையா அர்ச்சனா? இல்ல. ஏன் உடம்பு சரியில்லையா? ஆ, சரி சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ தூங்க தான் போறேன். நான் இல்லாம உன்னால தூங்க முடியுமா? வரலைன்னா நீங்க திரும்பி வந்துடுவீங்களா கார்த்திக்? அர்ச்சனா, என்னாச்சு உனக்கு? நீ என்ன மூட் அவுட்ல இருக்கியா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அர்ச்சனா, உனக்கு தெரியுமா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணோம். ரொம்ப ஜாலியா இருந்தது. நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. லைஃப் எவ்வளவு மாறிடுச்சுல அர்ச்சனா. முன்னெல்லாம் நாங்க ஜாலியா அங்க இங்கன்னு ஊரை சுத்திட்டு இருந்தோம். கார்த்திக், எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்குறேன். சரி, குட் நைட். குட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்கிட்ட பேசுறதுக்காக ஃபோன் பண்ணீங்களா இல்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்றதுக்காக ஃபோன் பண்ணீங்களா? ஏற்கனவே நீங்க பேசுனதுதான் நான் கேட்டுட்டேனே. தம் பொண்டாட்டிய பத்தி எல்லாரும் குறை சொல்லிட்டு இருந்தீங்க. அவளுக்கு அப்படி என்ன கோபம்? அவகிட்ட பேசணும் தானே ஆசையா ஃபோன் பண்ண. ஆனா அவளுக்கு என்கிட்ட பேச இஷ்டமே இல்லை. 2 நிமிஷமாவது அவ என்கிட்ட பேசியிருக்கலாம்ல. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க கார்த்திக். இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் எதுவும் சொல்லாமலேயே எனக்கு என்ன தேவைன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. என் மூடு என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. ஆனா இன்னைக்கு என் கூட பேசி உங்களால புரிஞ்சுக்க முடியல. திரும்ப கால் கூட பண்ணல. குட் நைட்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டா. இப்போ மறுபடியும் எப்படி கால் பண்றது? கொஞ்சம் கூட யோசிக்காம கட் பண்ணிட்டா. அவகிட்ட பேசணும் தானே ஆசையா ஃபோன் பண்ண.
ஸ்ரீராமா, எப்பவும் நீங்க என்ன பத்தி நினைக்கிறது உண்டா? அவரோட அழகான ரூபத்தை பார்த்ததும் எனக்கு எப்பவும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது உண்டு. சீதா அம்மா ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. அவங்க கண்லேருந்து கண்ணீர் வழிஞ்சுகிட்டே இருக்கு. அப்ப சீதாம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, ராமா, நீங்க என்ன மொத்தமா மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட என்னோட ஞாபகம் வரலையான்னு கேட்டாங்க. அர்ச்சனா, என்னம்மா, உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? இல்லம்மா, நான் நல்லதா இருக்கேன். அது ராமாயணத்தோட அத்தியாயத்தை கேட்டதும் என்னையே அறியாம மெய்மறந்து அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை இதை கேட்டிருக்கேன். ஆனாலும் ஒவ்வொரு தடவை கேட்கும்போது நல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சகஜம்தாம்மா. நீ சொல்றது உண்மைதான் அர்ச்சனா. இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான். பஜனை கதையெல்லாம் கேட்கும்போது நம்மள அறியாம கண்ணீர் வர்றது சகஜம்தான். அதுவும் இந்த மாதிரி நேரத்துல மனசு ரொம்ப புனிதமா மாறிடும். இந்தம்மா, ஆர்த்தி எடுத்துக்கோ. இந்தா, இந்த பிரசாதம் உனக்காக, இந்த பிரசாதம் வரப்போற பாப்பாக்காக. சந்தோஷமா இரு. கிரிஜா, மாணிக்கம், அர்ச்சனா, உனக்கு பசி எடுத்திருக்குமே, டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? இல்லம்மா, இப்ப வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுறேனே. சரிம்மா, எப்ப உனக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. சரிங்கம்மா. அம்மா, நான் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துக்கிட்டுமா? வெயிலும் அடிக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். போய் உட்காரு போ. கிரிஜா, அர்ச்சனாவுக்கு பழம் வெட்டி கொடுப்போம். சரிங்கம்மா. வாங்கம்மா. நான் வரேன். சொல்லுங்கண்ணே. கார்த்திக் அந்த வேலையா தான் போயிருக்கான். வேகமா போமா, வேலை இருக்கு. நீங்க அங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அந்த வேலை நல்லபடியா முடியணும். எனக்கு நியூஸ் தெரிஞ்சதுன்னா நான் அண்ணே கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். கவலைப்படாதீங்க, நான் வச்சிடுறேன். என்னங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? பூஜை பண்ணும்போது கூட நீங்க அப்படிதான் இருந்தீங்க. இல்ல சாந்தி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது என்னன்னா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இத பாருப்பா, நீ சொல்றது உண்மைதானே? ஆமாங்க, நான் சொல்றது உண்மைதான். நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. என்னங்க, ஆர்த்தி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லார்கிட்டயும் பேச டைம் இருக்கு, என்கிட்ட பேச மட்டும் இல்ல. கார்த்திக், சொல்லுப்பா, என்ன விஷயம்? அப்பா, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா ஜெய்ப்பூர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவே முடியல. என்ன? ஆனா கார்த்திக், அது அப்புறம் எப்படி மத்த ஏற்பாடுகளை செய்யறது? எனக்கும் தெரியும்பா. மிஸ்டர் மல்ஹோத்ரா கிட்ட இதை பத்தி நான் பேசினேன். அவரும் இதே தான் சொன்னாரு. அந்த ஜெய்ப்பூர் பார்ட்டி நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கும் பணம் தானே தேவை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னு சொன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். இதால பாதிக்கப்பட போறது நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் தான். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நான் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். நான் இப்போ ஏர்போர்ட் கிளம்பி வந்துட்டு இருக்கேன்.
அங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். அப்பா நமக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலனா யூரோப்பியன் மார்க்கெட்ல நம்ம ஷேர்ஸ் இருக்குல்ல அதை கூட சேல் பண்ணிடலாம். அங்க ஏற்கனவே லாஸ்ல தானே போயிட்டு இருக்கு. சரிப்பா கார்த்திக். ஓகேப்பா. ஹலோ கார்த்திக், நான் எப்பல இருந்து கால் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா உங்க போன் பிஸியாவே இருக்கு. சொல்லு. நீங்க நேத்து விஷயத்துக்காக இது வரைக்கும் கோவமா இருக்கீங்களா? சாரி கார்த்திக், அது நேத்து எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருந்தது, அதான் என்னால பேச முடியல. இட்ஸ் ஓகே அர்ச்சனா. சரி, இப்ப சொல்லுங்க, நேத்து நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அர்ச்சனா, எனக்கு இம்பார்ட்டன்ட் கால் ஒன்று வருது, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். கார்த்திக் ப்ளீஸ், முதல்ல நீங்க என்கிட்ட பேசுங்க. யாரு செகண்ட் கால்ல வந்தாலும் அவங்க வெயிட் பண்ணட்டும். அர்ச்சனா ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் எப்படி புரிஞ்சுக்கிறது கார்த்திக்? உங்ககிட்ட உங்க பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு 2 நிமிஷம் கூட டைம் இல்லையா? இல்ல நீங்க பேச விரும்பலையா? என்ன சொல்ல வர? நீங்க என்கிட்ட எதையும் கேட்காதீங்க, உங்களையே கேட்டு பாருங்க. முன்னாடி எல்லாம் கூட நீங்க பிஸியா இருந்திருக்கீங்க கார்த்திக், ஆனா அப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட டைம் இருந்தது. ஆனா இப்ப என்னாச்சு? ஒருவேளை என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்காக வேணும்னே நீங்க தேவையில்லாம ஏதாவது சாக்கு போக்கு சொல்றீங்களா? அர்ச்சனா, உனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் இப்ப ஆக்சுவலா ரொம்ப பிஸியா இருக்கேன். அப்படின்னா உங்க வேலையில நான் தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கேனா? அர்ச்சனா, நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல. ஆனா இதுக்கான அர்த்தம் அதுதானே கார்த்திக்? இங்க பாரு, நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேமா. நான் இப்போ போனை வச்சிடுறேன். பை. என்ன டென்ஷன் இது? என் ப்ராப்ளம் அவகிட்ட சொன்னா அவ அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுவா. சொல்லனாலும் டென்ஷனா தான் இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு ஹிஸ்டரியில எவ்வளவு மார்க் வந்திருக்கு? 76. ஓ வாவ், 76. சரி வா, லேட் ஆயிட்டு போலாம். ஏய் அங்க பாருங்க, வந்துட்டான் மிஸ்டர் சயின்ஸ். மொத்தமா ஃபெயில் ஆயிட்டான். சயின்ஸ்ல எப்படி தான் ஃபெயில் ஆனானே எனக்கு புரியவே மாட்டேங்குதுடா. ரொம்ப சிம்பிளான பேப்பர். எல்லாமே பாஸ் ஆயிட்டோம்ல. போதும், நிறுத்துங்கப்பா. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படி கிண்டல் பண்றீங்க? சயின்ஸ்ல ஃபெயில் ஆவறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தடவை நீ நல்ல மார்க் எடுத்துட்டேன்றதுக்காக பேசுறியா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒன்னும் சூப்பர் இன்டெலிஜென்ட் கிடையாது. போன தடவை மேத்ஸ் எக்ஸாம்ல நடந்தது மறக்கல? ராகு, இவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இது வெறும் பிரில்லியன்ஸ் தானே. ஃபைனல் எக்ஸாம் இன்னும் பாக்கி இருக்குல்ல. யூ கேன் டு வெல். ஓகே, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேட்கலாம். நான் நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க் யூ நேகா. யூ வெல்கம். வா போலாம். ஓகே. வீடு முழுக்க கலர் கலரா லைட்ஸ் எரியும். ஆமா. சிகப்பு கலர் வேணும், வெள்ளை கலர் வேணும். அப்புறம் அக்கா, வேற ஏதாவது கலர்? எல்லோ வேண்டாம்? அதுவும் சொல்லிடலாம்க்கா. கார்த்திக் ஏன் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல? அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய லைட் ஒன்னு வச்சிருங்க. அப்புறம் உங்ககிட்ட வேற ஏதாவது டிசைன் இருக்குமா? எல்லாமே ரொம்ப அழகா இருக்கணும். சரிங்க. அர்ச்சனா, டைம் என்னமா ஆகுது? 11 ஆச்சு. அட கடவுளே. அங்க அந்த பக்கம் கூட பண்ணணும். மாணிக்கம், ஆமா, பாத்து. மாணிக்கம், டிரைவரை ஏர்போர்ட்டுக்கு போக சொல்லுங்க மாணிக்கம். சரிங்கம்மா. ஏர்போர்ட்டுக்கு எதுக்குமா? யாராவது வராங்களா? கார்த்திக் வரான்லம்மா. நீ அவன்கிட்ட பேசலையாமா? அவனுக்கு ஆபீஸ்ல இருந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சாம். அதனால ஊர்ல இருந்து நேரா வீட்டுக்கே வராமா. அவர்தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. கார்த்திக் பாவம் ரொம்ப டென்ஷனா இருப்பான். அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப கூட அவன் வேலை முடிஞ்சுதான்னு தெரியல. ஆமாக்கா, அது என்னமோ உண்மைதான். இங்க பாருங்க. சொல்லுங்கம்மா. நீங்க வெளியில கூட வந்து பாருங்க. வாங்க எவ்வளவு வாங்க. லைட்ஸ் போடணும்னு சொல்லி. சரிங்கம்மா. கார்த்திக் ஏன் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு? நேத்து விஷயத்த அப்பா சொன்னாரு, இன்னைக்கு அம்மா சொல்றாங்க. கார்த்திக், இதுக்கு நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. 2 நாளா நான் உங்களை பார்க்கல, சரியா பேச கூட இல்ல. பரவாயில்ல விடுங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். நீங்க திரும்பி வரதே எனக்கு சந்தோஷமான விஷயம் தான். இப்போதைக்கு நான் சொன்ன அலங்காரம் எல்லாம் சரிங்க. பண்ணுங்க. இதுக்கு மேல வேற ஏதாவது தேவைப்பட்டா நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரியா? சரி. நோட் பண்ணிக்கங்க. தம்பி, இந்த பாரு. அம்மா. இங்க என்ன லைட் வேணும்? அம்மா, நான் கார்த்திகை கூப்பிட ஏர்போர்ட்டுக்கு போட்டுமா? ப்ளீஸ்மா.